மதுவும் கொழுப்பு பதார்த்தங்களும் கவலைகளும் இந்த லிவரை கெடுக்கும். இந்த லிவரை கெடுத்தா எல்லா ஆர்கனும் ஒன் பை ஒன்னா கெட்டு போயிடும். இந்த லிவர் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளை எந்தசைஸ் பண்ணுது, அதாவது டைஜஸ்ட் பண்ணுது. அந்த லிவர் கெட்டுதுன்னா எல்லா வியாதியும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. லிவர் தான் வைட்டல் ஆர்கன் இன் த பாடி. வைட்டல் ஆர்கன் ஏன் சொன்னா, லிவரை கரெக்ட் பண்ணா முக்கால்வாசி வியாதி வராது. லிவருக்கு பிரச்சனை வரலன்னா பேங்கரியாஸ்க்கு பிரச்சனை வராது. பேங்கரியாஸ்க்கு பிரச்சனை வரலன்னா சுகர் பிரச்சனை வராது. சுகர் பிரச்சனை வரலன்னா ஆரோக்கிய பிரச்சனையே வராது. இந்த லிவர் சரியானா பேங்கரியாஸ் சரியாகும், கிட்னி சரியாகும். லிவர்ல அந்த ஃபேட் மெட்டபாலிசம் கரெக்டானபடி டைஜஸ்ட் ஆயிடுச்சுன்னா மாரடைப்பு வராது. மூளையில போய் ரத்த கசிவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் காரணமே வராது. என்னை பொறுத்தவரையில் என்னுடைய கடந்த கால அனுபவத்தில் அதிகமான அளவுக்கு லிவரை கெடுக்க விடாமல் தடுத்து கொண்டமையானால் நலக்கேடுகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. உலகத்திலேயே லிவருக்கு பெஸ்ட் டானிக்ஸ் சித்தா ஆயுர்வேதால தான் இருக்கு. லிவரை பூஸ்ட் பண்ணுவதற்கு பூஸ்ட் லிவ்ங்கிற மருந்தை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதை சாப்பிட்டுக்கிட்டோம்னா லிவர் பிரச்சனை வராது. இது இந்த லிவர் மருந்துகளை சாப்பிடுறதுனால ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 கால் ஸ்டோன் பேங்கரியாட்டிஸ் இது எல்லாமே சரியாகும். வியாதி வராம இருக்கணும்னா நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு எந்திக்கணும், நேரத்துக்கு தூங்கணும். லிவரை கெடுக்காத பூஸ்ட் லிவ்ங்கிற மருந்தை சாப்பிடுவது நலம் என்பது என்னுடைய கருத்து. நான் லிவரை பூஸ்ட் பண்ணதுக்காக பூஸ்ட் லிவ்ங்கிற இந்த மருந்தை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு நல்ல பலனை தருது. ஈஸி டு கேரி. ஏன்னா இது சார்ஜட் ஃபார்ம்ல கிடைக்குது.